ஹலோ கைஸ், இன்னைக்கு நம்ம பார்க்க போகிற சப்ஜெக்ட் இன்ஜினியரிங் மெட்டீரியல்ஸ் அண்ட் மெட்டலர்ஜி இஎம்எம் அப்படின்னு சொல்லுவோம். சப்ஜெக்ட் கோட் ME3392. இந்த சப்ஜெக்ட் மோஸ்ட்லி தியரி ஓரியன்ட் சப்ஜெக்ட். பாஸ் ஆகிறது ரொம்ப ரொம்ப ஈஸி. இந்த சப்ஜெக்டில் சர்டன் ரிப்பீட்டட் கொஷின்ஸ் இருக்குது. அந்த ரிப்பீட்டட் கொஷின்ஸில் உள்ள இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ், பாயிண்ட்ஸ், டயக்ராம்ஸ் எல்லாத்தையும் பற்றியும் இந்த வீடியோவில் பார்ப்போம். கைஸ், வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ப்ரீமியம் சர்வீஸ் பற்றி ஒரு சின்ன டிஸ்க்ளைமர். நம்ம ப்ரீமியம் சர்வீஸில் 4 டைப் ஆஃப் சர்வீஸ் ப்ரொவைட் பண்ணிகிட்டு இருக்கோம். ஃபஸ்ட்டு ஒன் கொஷின் பேங்க், அதாவது பார்ட் ஏ, பி, சி அதுக்கு உண்டான கொஷின்ஸ் வித் ஆன்சரோட கொஷின் பேங்க் கிரியேட் பண்ணியிருக்கோம். இது ஃபுல் அண்ட் ஃபுல் எக்ஸ்க்ளூசிவ். தென் டாபிக் ப்ரெசன்டேஷன், அதாவது ஒரு யூனிட்ல இருக்க இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னன்னு உங்களுக்கு புரிஞ்சாதான் அதை ஈஸியாக நீங்கள் பெட்டராக ப்ரெசென்ட் பண்ண முடியும் எக்ஸாமில். ஸோ அதுக்கு டாபிக் ப்ரெசன்டேஷன் உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். தென் கீவேர்ட் ஷீட்டு, நீங்கள் என்னதான் பேராவாக எழுதினாலும் அதில் சில கீவேர்ட் பாயிண்ட்ஸ் இருக்கும். அந்த கீவேர்ட்ஸ் பாயிண்ட்ஸ் இருந்தால் தான் நம்மளுக்கு மார்க்ஸ் அதிகமாக கிடைக்கும். அந்த கீவேர்ட்ஸ் என்னென்னு ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் கீவேர்ட் ஷீட் ப்ரிப்பேர் பண்ணியிருக்கோம். அந்த ஷீட் வந்து உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். தென் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு, ஒவ்வொரு சப்ஜெக்ட்டுக்கும் எப்படி பாஸ் பண்ணணும் அப்படின்னு ஒரு யூனிக் வே இருக்கும். ஃபார் எக்ஸாம்பிள், அது ப்ராப்ளமேட்டிக் சப்ஜெக்டாக இருந்தால் அது ஒரு டைப் ஆஃப் நம்ம அப்ரோச் பண்ணி பாஸ் பண்ணணும். தென் தியரி சப்ஜெக்டாக இருந்தால் அது ஒரு டைப் ஆஃப் அப்ரோச் பண்ணி பாஸ் பண்ணணும். இதுதான் 4 ப்ரீமியம் சர்வீசஸ் வி ஆர் கோயிங் டு கிவ் யூ. இந்த ப்ரீமியம் சர்வீஸ் நீங்கள் எடுத்து எங்கள் கொஷின் பேப்பர்ஸை படித்து உங்களால் பாஸ் பண்ண முடியல அப்படின்னா நீங்கள் பே பண்ண அமௌண்ட்டை நாங்கள் ஃபுல்லாக ரீஃபண்ட் பண்ணுறோம். நீங்கள் இதுக்கெல்லாம் பே பண்ண வேண்டிய அமௌண்ட் 9 rupeesலேருந்து ஸ்டார்ட் ஆகுது உங்களுக்கு சர்வீஸ். இது வந்து 100% மணி பேக் கேரண்டி. உங்களுக்கு இந்த ப்ரீமியம் சர்வீஸ் வேணும் அப்படின்னா இந்த நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்க. தேங்க்யூ. யூனிட் 1 கான்ஸ்டிடியூஷன் ஆஃப் அலாய்ஸ் அண்ட் ஃபேஸ் டயக்ராம்ஸ். யூனிட் 1ல மொத்தம் 6 இம்பார்ட்டன்ட் டாபிக் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் சாலிட் சொல்யூஷன், சப்ஸ்டிடியூஷனல் அண்ட் இண்டஸ்ட்ரியல்ஸ், isomorphous phase diagrams, eutectic and euclid reactions, ion-ion carbide equilibrium diagram, classification of steel microstructure properties and application, classification of cast iron microstructure properties and application. இப்படிங்கிற 6 இம்பார்ட்டன்ட் டாபிக் ஃபர்ஸ்ட் யூனிட்ல இருக்கு. கைஸ், இப்போ நான் சொல்றது எல்லாமே இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் மட்டும்தான். உங்களுக்கு இம்பார்ட்டன்ட் கொஷின்ஸ் வித் ஆன்சர்ஸ், தென் ப்ரெசன்டேஷன் ஷீட்ஸ், கீவேர்ட் ஷீட், டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாம் வேணும் அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. we will give you that. then unit 2 நேம் வந்து ஹீட் ட்ரீட்மெண்ட். யூனிட் 2ல மொத்தம் 6 இம்பார்ட்டன்ட் டாபிக் இருக்கு. ஃபர்ஸ்ட் ஒன் ஃபுல் அனீலிங், ஸ்ட்ரெஸ் ரிலீஃப், ரீக்ளரைசேஷன் அண்ட் ஸ்ப்ரெடைசிங். செகண்ட் ஒன் நார்மலைசிங், ஹார்டனிங் அண்ட் டேம்பரிங் ஆஃப் ஸ்டீல். தேர்ட் ஒன் isothermal transformation diagram and continuous cooling transformation diagrams. Fourth one case hardening. Fifth one advanced hardening method. Last elementary ideas on sintering. ஆக்சுவலாக இந்த செகண்ட் யூனிட் வந்து ரொம்ப ஈஸியான யூனிட். ஆக்சுவலாக அந்த டயக்ராம்ஸ் இருக்குல்ல, அந்த தேர்டு டாப்பிக்கும் ஃபோர்த்து டாப்பிக்கு தென் ஃபிஃப்த் டாபிக் இதுலேருந்து ஒரு கொஷின் ஆல்மோஸ்ட் வந்துடும். ஸோ இந்த கொஷின்ஸ் மட்டும் நம்ம படித்தாலே இந்த யூனிட்லேருந்து நம்ம ஒரு 13 மார்க் கண்டிப்பாக அட்டன் பண்ணிடலாம். பாட்சி வர்றதுக்கும் அதிகமாக வாய்ப்பு இருக்கு. யூனிட் 3 யூனிட்டோட நேம் வந்து ஃபெரஸ் அண்ட் நான் ஃபெரஸ் மெட்டல்ஸ். யூனிட் 3ல மொத்தம் 6 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்கு. பட் இதில் நம்ம 4 படித்தா போதும், ஆல்மோஸ்ட் ஒரு கொஷின்ஸ் வந்துடும். ஃபர்ஸ்ட் 6 இம்பார்ட்டன்ட் டாபிக் என்னன்னு சொல்கிறேன். எஃபெக்ட் ஆஃப் அலாயிங் அடிஷன் ஆஃப் ஸ்டீல், ஸ்டெயின்லெஸ் அண்ட் டூல் ஸ்டீல்ஸ், HSLA ஹை ஸ்ட்ரென்த் லோ அலாய் ஸ்டீல்னு சொல்லுவாங்க. தென் காப்பர் அண்ட் இட்ஸ் அலாய்ஸ், அலுமினியம் அண்ட் இட்ஸ் அலாய்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அப்ளிகேஷன்ஸ் ஆஃப் டைட்டானியம் அலாய்ஸ். ஆக்சுவலாக அந்த 6 இம்பார்ட்டன்ட் டாபிக் இருக்கா. இதில் வந்து செகண்டு, ஃபோர்த்து, ஃபிஃப்த்து, சிக்ஸ்த்து இதுலேருந்து ஏதாச்சும் ஒரு கொஷின் வர்றதுக்கு அதிகமாக வாய்ப்பு இருக்குது. பட் அதை எப்படி நம்ம ப்ரெசென்ட் பண்ணுறோம் அப்படிங்கிறது தான் ரொம்ப முக்கியம். அந்த ப்ரெசன்டேஷனை நம்மளோட ஸ்டடி மெட்டீரியல் ஆன்சர் ஷீட்டில் பியூராக கொடுத்துருப்போம். அதில் உள்ளபடி நீங்கள் ப்ரெசென்ட் பண்ணிங்கன்னா ஆல்மோஸ்ட் உங்களுக்கு ஃபுல் மார்க் கிடைக்கும். அந்த ஸ்டடி மெட்டீரியல் உங்களுக்கு வேணும் அப்படின்னா இந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். யூனிட் 4 யூனிட்டோட நேம் நான் மெட்டாலிக் மெட்டீரியல்ஸ். இது ரொம்ப ரொம்ப ஈஸியான யூனிட்.
ஆக்சுவலாக எல்லாமே தியரிட்டிக்கல் தான். பட் இந்த யூனிட் ஏன் ரொம்ப ஈஸி அப்படின்னு சொல்கிறேன் அப்படின்னா, இதில் வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் நம்மளுக்கு தெரிஞ்ச விஷயத்தை பற்றி தான் நம்ம சொல்ல போகிறோம். ஃபார் எக்ஸாம்பிள் தெர்மோஸ்டாட் பாலிமர்ஸாக இருக்கட்டும், தென் மேட்ரிக்ஸ் அண்ட் ரீஃபர்னிஷ்டு மெட்டீரியல்ஸாக இருக்கட்டும், இன்டர்மெட்டாலிக் காம்பனன்ட்ஸ், இதெல்லாம் நம்மளுக்கு மோஸ்ட்லி ஆல்ரெடி தெரிஞ்சது தான். இதை தான் திருப்பி நம்ம ஒரு ஃபுல் ப்ரெசன்டேஷன் மாதிரி நம்ம ஒரு ஆன்சர் எழுதணும் அப்படின்னா அதை கரெக்ட் பண்ணுறவங்களுக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஓகேவா? 6 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் இருக்குது. அது என்னென்னு சொல்லிடுறேன். ஃபஸ்ட்டு டைப்ஸ் ஆஃப் பாலிமர்ஸ், ப்ராப்பர்ட்டிஸ் அண்ட் அப்ளிகேஷன் ஆஃப் காமன் பாலிமர்ஸ், thermostat polymers, properties and application of engineering ceramics, intermetallic components, composite materials. இதுதான் 6 important topic. ஓகேங்களா? தென் ஃபைனலாக யூனிட் 5 ஃபைனல் யூனிட். இந்த யூனிட் வந்து டெஸ்ட்டு பற்றி வரும். ஃபார் எக்ஸாம்பிள் இம்பேக்ட் டெஸ்ட்டு, ஹார்டன் டெஸ்ட்டு, ஓகேங்களா? என்னென்ன ஒரு மெட்டீரியலை வந்து டென்ஷனில், கம்ப்ரெஷனில், சியர் லோட்ஸில் வச்சு டெஸ்ட் பண்ணுறது அப்படிங்கிற மாதிரி வரும். இந்த யூனிட் நம்ம தெளிவாக தெரிஞ்சால் அடுத்து நீங்கள் முடிச்சுட்டு ப்ரொடக்ஷன் இன்ஜினியரிங் சம்திங் போகிற மாதிரி இருந்தால் இந்த டாபிக்ஸ்லாம் உங்களுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இந்த டாபிக் ப்ரெசென்ட் பண்ணுறது ரொம்ப ஈஸி. அதை எப்படி ஈஸியாக ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத நம்ம ஸ்டடி மெட்டீரியல் நம்ம தெளிவாக கொடுத்துருக்கோம். அந்த ஸ்டடி மெட்டீரியலில் உள்ளபடி நீங்கள் எழுதினாலே ஆல்மோஸ்ட் உங்களுக்கு அதிக மார்க் கிடச்சிரும். அந்த ஸ்டடி மெட்டீரியல் வேணும் அப்படின்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்கள். we will get you a ஸ்டடி மெட்டீரியல். ஓகேவா? ஓகே, 6 இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் என்னன்னு ஃபஸ்ட்டு பார்த்துருவோம். மெக்கானிசம் ஆஃப் பிளாஸ்டிக் டிஃபர்மேஷன், டைப்ஸ் ஆஃப் ஃப்ராக்சர் அண்ட் ஃப்ராக்சர் மெக்கானிசம்ஸ், டெஸ்டிங் மெட்டீரியல் அண்டர் டென்ஷன், கம்ப்ரெஷன் அண்ட் ஷியர் லோட்ஸ், ஹார்ட்னஸ் டெஸ்ட், இம்பாக்ட் டெஸ்ட், ஃபெட்டிக் அண்ட் க்ரீப் ஃபெயிலியர் மெக்கானிசம். நான் சொன்னேன் ஃபுல் அண்ட் ஃபுல் இந்த டெஸ்ட்டை பற்றி தான் இருக்கும். ஓகே கைஸ், இப்போ வந்து இம்பார்ட்டன்ட் டாபிக்ஸ் எல்லாம் நான் சொல்லிட்டேன். ஸ்டடி மெட்டீரியல் வேணும்னா அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு வாட்ஸ்அப் பண்ணுங்கன்னு சொல்லிட்டேன். உங்களுக்கு வேறு ஏதாச்சும் சப்ஜெக்ட் வேணும் அப்படின்னா தயவு செஞ்சு கமெண்ட் பண்ணுங்கள். நான் அந்த சப்ஜெக்டை போஸ்ட் பண்ணுறேன். ஓகேவா? தேங்க்யூ.